இவனுக்கே எழுந்திரிச்சு குழந்தையோட ஸ்கூலு, ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு மாமிக்கு சாப்பாடு, அதுக்கு சாப்பாடு, இதுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது மண்டைக்குள்ள டிங்கின்னு ஒரு மணி அடிக்கும். என்னன்னு பார்த்தா, ஆமா இன்னைக்கு எனக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்பதான் யோசிப்போம். இல்ல நான் ஹவுஸ் ஒய்ஃப், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நமக்கும் நிறைய தேவைகள் இருக்கும். நம்மள இவ்வளோ வருஷம் பார்த்து பார்த்து படிக்க வச்ச, பாசமா பார்த்த பேரண்ட்ஸுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணும். பட் நமக்கே இங்க டப்பா டான்ஸ் ஆடுது, எங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஏதோ ஒரு செலவு நமக்கு கண்டிப்பா இருக்கும். இல்லன்னா நம்ம வீட்டுக்கே ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நமக்கு தோணும். ஹஸ்பண்டோட வருமானம் கம்மியா இருக்கலாம். ஸோ, அதனால அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனா வெளிய போக்கூடாது. காசு சம்பாதிக்கணும். ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலயும் ஒரு சிஸ்டர் வந்து இதான் கேட்டிருந்தாங்க. அக்கா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய அப்பா, அம்மாக்கு குடுக்குறாங்க காசு. பட் எல்லாத்துக்குமே அவர் கையே கேட்கறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹில்டியா ஃபீல் ஆகுது. ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க அக்கா. நான் வீட்லயே இருந்து ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் இந்த சிஸ்டர் வந்து வெளிய சொல்லிட்டாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வெளில சொல்லாமலே மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே தன்னோட தாய் தகப்பனை பார்த்துக்க ஆசை, தம்பி தங்கச்சிக்கு கொடுக்க ஆசை இருக்கும், அக்கா அண்ணனுக்கு, இல்லை நம்ம ஃபேமிலிக்கே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் எதுவுமே செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. வீட்டில் இருக்க ஸ்டவ்வு, மிக்சி இந்த 2ம் போதும். முக்கியமாக நம்மளோட 2 இருக்கிற பொண்ணான கைகள் போதும். இதை மட்டுமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். உங்களோட ஸ்மால் பிஸ்னஸ் தான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்மால் பிஸ்னஸ் பார்ட் 2. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாத்துக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன வீடியோக்குள்ளே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு எதையோ ஒன்று ஆரம்பிக்கணும், சாதிக்கணும், சாதிச்சு முன்னேறணும், பெரிய ஆளாக ஆகணுங்கிற வெறியோடு இருக்கணும் பார்த்தீங்களா? அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, எப்படி நம்ம ப்ராடக்ட் தயாரிக்கணும், என்னென்னலாம் மெட்டீரியல் வாங்கணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும், எங்கெல்லாம் போய் சேல்ஸ் பண்ணணும், எவ்வளோ சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராஃபிட்டு, எவ்வளோ மெட்டீரியல்ங்கிறது எல்லாமே குழம்பிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ளே வரதுனால லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சில குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி என்ன டாபிக்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதாவது வீட்டில் இருக்க உங்கள் வீட்டில் ஸ்டவ் இருக்கா? இருக்கும். மிக்ஸி இருக்கா? இருக்கும். முக்கியமாக மேலான 2வது பொண்ணான கைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். இந்த பொண்ணான கைகளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது போதும்டா, நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. எனக்கா சொல்கிறேன் இது போதுமா அப்படின்னா, ஆமாங்க சோப் தான். என்னது சோப்பா அப்படின்னு நினைக்காதுங்க. இதில் வர்ற ப்ராஃபிட் உங்களோட நிலைமையை வந்து கண்டிப்பாக மாற்றும். ஃபஸ்ட் டைம் சோப்பு வந்து ட்ரை பண்ணும்போது யூடியூப்பில் வர்ற மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக செம்மையாக வரும். நம்ம ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக முடியாது. ஏன்னா நம்ம செஞ்சது ஒன்றா இருக்கும், வர்றது வந்து வேறு ஒன்றா இருக்கும். சோப்புக்கு பதிலாக ரப்பர் மாதிரி ஏதோ ஒன்று வரும். நம்ம என்னடா சோப்பு தானடா பண்ணணும், என்னமோ வந்திருக்க நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அது வரும். இது அது இல்லையென்றுலாம் யோசிக்கிற அளவுக்கு வரும். உடனே நம்மளை கலாய்க்க கூடவே ஆட்கள் இருப்பாங்க. அதுதான் நம்ம வீட்டுக்காரங்க. அவங்க பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணுமா இல்லை கலரே காணாமல் போயிடுமான்ட்டு அதை பார்த்து பிள்ளைங்க சிரிப்பாங்க. பட் இந்த சிரிப்பை வந்து நம்ம வந்து கிளாப்ஸாக மாற்றணும்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. என்னக்கா பேசிக் லேர்னிங் அப்படின்னா, யூடியூப்பில் ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே சோப்பு, ஃபெனாயில் இதெல்லாம் தயாரிக்க சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் ஃப்ரீயாகவே கோச்சிங் கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லைன்னா 1 டே கிளாஸ் கூட சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே மாதிரி நீங்கள் கற்றுக்கங்க. இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். 2, 3 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லையா யூடியூப்லேயே நீங்கள் வந்து பார்த்து செய்ய ஆரம்பிங்க. 2, 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நேரத்தில் மெல்ட் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் செட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை அவ்வளோத்தையுமே நோட் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமாக எல்லோரும் செய்கிற அதே சோப்பை ட்ரை பண்ணாமல் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே எல்லாரும் ஒரே பானையை உருட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே பானையை உருட்டக்கூடாது. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு பானையை உருட்டினா மட்டும்தான் நம்மகிட்ட வந்து மக்கள் தேடி வருவாங்க. புதுசாக என்ன பண்ணலாம், ஹெர்பல் சோப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள், டர்மரிக் சோப்புன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் சோப்புக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் அதிகம். ஸ்டார்டிங்கில் 2000 3000 வரைக்கும் தான்ப்பா லாபம் வரும். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா 2 லட்சமாகும், 4 லட்சம் ஆயிரும். ரா மெட்டீரியல் என்னெல்லாம் வாங்கலாம்? சோப் பேஸு கண்டிப்பாக வேணும் சோப் செய்கிறதுக்கு. ஸோ அதை வந்து ஒரிஜினலாக குவாலிட்டியாக உள்ளதை பார்த்து வாங்குங்க. எப்போவுமே மட்டமானது வாங்கினீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது, அதிகமான அளவு ப்ராஃபிட் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. எப்போவுமே குவாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. 2வது நேச்சுரல் பொடி வந்து யூஸ் பண்ணுங்கள். வீட்டிலே செய்யுங்க. நலங்கு மாவு ரெடி பண்ணுங்கள். மஞ்சத்தூள் வீட்டிலே அரைங்க. வேப்பலை, குப்பைமேனி, ஆலோவேரா இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வீட்டில் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோல்டு கண்டிப்பாக வேணும், வேறு வழியே கிடையாது. அது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் இருக்கிற அந்த கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட வந்து கையில் காசு இல்லை, இருக்கிறத வச்சு தான் சமாளிக்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு டீ கப்பு கேட்டு விடுங்க. அவங்க ஒரு 10 கிளாஸ் கொடுத்துருவாங்க. அந்த 10ல் நீங்கள் ஊற்றி ஒவ்வொரு வாட்டியாக செட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு மேலே ஈஸியாக சொல்லித்தர முடியாதுப்பா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பேக்கிங் கவர்ஸு. பேக்கிங் கவர் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
3வது பிராண்டிங். சோப்பு நல்லா இருந்தா மட்டும் போதாது. நம்மளோட நேம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். அது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும். பார்த்தோனே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற மாரி இருக்கணும். ஸோ அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு அம்மா ஹெர்பல் சோப் அப்படின்னு போடுங்க. இல்லன்னா வீட்டு ஹெர்பல் க்ளோ அப்படின்னு போடுங்க. இல்லன்னா ஏதாவது நேச்சுரல் பியூட்டி அப்படி போடுங்க. ஏதா ஒண்ணு. ஆனா நல்லா கியூட்டா இருக்கணும். நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு. இத சொன்னோனே நம்ம வாங்குற மாரி இருக்கணும். பேக்கிங் கியூட்டா இருந்தா கஸ்டமர் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருவோம். ஸோ அப்போ எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொன்னு, இப்போ ப்ராஃபிட் பத்தி பார்க்கலாமா? ஒரு சோப்பு வந்து பண்ணணும்னு வைங்களேன், அப்ராக்ஸிமேட்டா 25லருந்து 30 வரைக்கும் தான் செலவாகும். அதுக்கு மேல ஆகாது. அதுவே சேல்ஸ் பண்ணோம்னா 60 டூ 80 வரைக்கும் அசால்ட்டா குடுக்கலாம். ஏன்னா, ஹோம்மேடு சோப்புக்கு எப்பவுமே டிமாண்ட் ஜாஸ்தி. ஏன்னா, அது ரொம்ப ஹைஜீனிக்கா செய்வோம். அதிகமா கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது நெறைய பேர் கன்ஃபார்மா அத வந்து வாங்குவாங்க. அதுவே மாசம் நம்ம 500 சோப்பு சேல்ஸ் பண்ணணும்னு வைங்களேன், அப்ப நாம தான் ராஜா, ஸ்மால் பிசினஸோட ஓனர் ஆயிருவோம். இதுவரைக்கும் இல்லத்தரசியா கலக்கிக்கிட்டு இருந்த நாம, இப்போ ஸ்மால் பிசினஸோட ஓனராயி கலக்க போறோம். புரிஞ்சுக்கோங்க. இந்த சோப்பு பாருங்கிறது ஒரு சோப்பு கிடையாது. அது ஒரு அம்மாவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது ஒரு ஒய்ஃபோட கான்ஃபிடன்ஸ். அது ஒரு வீட்டோட நிம்மதி. இந்த லைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நமக்கு வந்து கண்டிப்பா இதெல்லாம் நம்ம செஞ்சு ஏதோ ஒரு ஸ்மால் பிசினஸ்ல இருந்தாலும் ஓனர் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்டே கிடைக்கும். நம்மள வந்து மதிப்பு கொஞ்சமாச்சும் இந்த சொசைட்டி குடுக்கும். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். என்னாலயும் முடியும். நானும் வந்து சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். வீட்லயே நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட சம்பாத்தியம் வந்து பத்தாம இருக்கும்போது தான் அந்த கஷ்டமே தெரியும். கூட ஒரு கைய குடுத்து நீங்க தூக்கி விடும்போது, அந்த கையும் நம்ம கையும் சேர்ந்து இணைஞ்சு பண்ணும்போது தான் அதில உள்ள சந்தோஷமே தனி. ஸோ அதனால கண்டிப்பா தாராளமா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும்போது, கொரியர் பேக் பண்ணும்போது, அட்ரஸ் எழுதும்போது, கண்ணு கண்டிப்பா கலங்கும். எனக்கெல்லாம் கலங்கியிருக்கு. ஆனா மனசு ஃபுல்லா சந்தோஷம் மட்டும் தான் நெறஞ்சிருக்கும். சொல்லுவாங்க தெரியுமா? ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆனந்த கண்ணீர் கண்டிப்பா நமக்கும் வரும். வரக்கூடிய நாள் ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுனா போதும். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்க கடைக்கு ஓடுங்க. குடுகுடுன்னு ஓடிட்டு போய் பேஸ் ஒண்ணு வாங்கிருங்க. மோல்டு தான் நம்ம ரூ. 10 வாங்குனா போதும்னு சொல்லிட்டேனே. குட்டி குட்டி ஐட்டங்கள் எல்லாமே வாங்குங்க. எல்லா பொருளுமே நீங்களே ரெடி பண்ணி, நீங்களே எல்லாமே சொந்தமா தயார் பண்ணுங்க. எதையுமே கடையில வாங்காதீங்க. நலங்கு மாவா இருக்கட்டும், இல்லன்னா ஹெர்பலா இருக்கட்டும், எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணுங்க. சூப்பரா நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸ் எப்படி பண்றது பார்க்கலாமா? WhatsAppல ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. ஸ்டேட்டஸ் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட்டு WhatsAப்ப ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. 2வது இன்ஸ்டால ரீல்ஸ் போடுங்க. ரீல்ஸ் ஒரு 10 ரீல்ஸ் போடும்போதே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சுரும். பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து குடுத்து பாருங்க. இத வந்து நீங்க போட்டு பாரும்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பா வாங்கிக்குவாங்க. பர்த்டே ஃபங்ஷனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் நான் பண்ணி குடுக்குறேன்க்கா. என்ட்ட வந்து ஆர்டர் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. கண்டிப்பா ஆர்டர் கிடைக்கும். இன்னொன்னு ட்ரையல் சோப்பு ஃப்ரீ அப்படின்னு குடுத்து ஒரு குட்டி சோப்பு குடுத்து பாருங்க. அதுக்காக பெரிய லெவல்ல குடுக்க வேண்டாம். ஒரு சின்ன சோப்பா குடுத்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. புடிச்சதுன்னா ரிப்பீட் ஆர்டர் உங்களுக்கு மட்டும் தான் வரும். அப்புறம் ஹமாம் என்ன, மைசூர் சாண்டல் என்ன எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு நீங்க தான் முன்னாடி வந்து நிப்பீங்க. மாசம் சேல்ஸே இல்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கவலைப்படவே கூடாது. ஆளாலப்பட்ட அம்பானிக்கே நாள் ப்ராஃபிட் இல்லையா? நான் சொல்லலப்பா, நியூஸ் சொல்லுது. ஸோ அதனால கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அதுதான் நம்மளோட சக்ஸஸ். ஸோ நம்ம என்ன செய்யணும்? டெய்லி கரெக்ட்டா அந்த டைமுக்கு நம்ம வந்து எல்லாமே டெலிவரி பண்ணணும். கரெக்ட்டா செய்யணும். ஹைஜீனிக்கா செய்யணும். கையில இருக்கிற சோப்பு, லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ வாஷ் பண்ற பவர் இருக்கு. உங்களுக்கே புரியும் நான் நம்புறேன். என்னடா இன்னைக்கு ஒரே தத்துவ மழையா பொழியிறேனே அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா வேற வழி இல்ல. உங்கள இப்படி ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணா தான்ப்பா நீங்க ஏதாவது சாதிக்கிறீங்க. இல்லன்னா வீட்ல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்றீங்க. மெயினா ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னுடைய செல்லக்குட்டீஸ் யாருமே ஓவர் திங்கே பண்ணக்கூடாது. எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னையா வீடியோ பார்த்து அந்த அளவுக்கு நான் முன்னேறியிருக்கேன்னு சொல்லணும். அத கேட்டு நான் வந்து சந்தோஷப்படணும். நாமும் முன்னேறுவோம், நம்ம கூட இருக்கவங்கள சேர்த்து முன்னேறுவோம். இதுதான் என்னோட பாலிசி. அதுக்காக தான் நான் இவ்ளோ மோட்டிவேஷனா அள்ளி தொளிக்கிறேன். ஸோ தொளிக்கிறது அத்தனையும் அப்படியே கேட்ச் பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்த அப்புறம் சோப்பு மட்டும் இல்ல, உங்களோட பயம், டவுட்டுன்ட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிரணும். நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. உங்களால கண்டிப்பா முடியும். நீங்களும் ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை இருந்தா, கீழ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். உங்களுக்கு என்ன பிசினஸ்ல ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு அக்கா கூட வீடியோல போட்டிருந்தாங்க. அக்கா நான் இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்ட்டு. என்னோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்களா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ச்சே! நம்மள பார்த்து ஒரு அக்கா வந்து முன்னேற போறாங்கங்கிறது அவ்ளோ சந்தோஷம். கண்டிப்பா என்னோட பிரேயர் உங்களுக்கு இருக்குங்க்கா. நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான். அப்புறம் லாஸ்ட்டா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? லைக்கையும், ஹைப்பையும் அமுக்கி வச்சுக்கோங்க. அப்பந்தான் நீங்க லைக்கும் பண்ணிட்டு என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னு வைங்களேன், நெறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து போகுமா, ஸோ நம்மள மாரி எத்தன மக்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் போகும்போது அவங்களுக்குள்ளேயும் நம்மளும் ஒரு ஓனர் ஆகணுங்கிற ஒரு வெறி வரும். வெறி வந்துச்சுன்னா கண்டிப்பா இத செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ கண்டிப்பா லைக்கையும், ஹைப்பையும் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
நானும் ஸ்மால் பிஸ்னஸ் உமன் ஆவேன்ட்டு நிறைய சிஸ்டருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். எனக்கு இந்த வீடியோ பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. ஏன்னா நம்மளால் மற்றவங்க சந்தோஷமாக இருக்குது அது வந்து சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நாமும் நல்லா இருப்போம். அடுத்தவங்களையும் நல்லா இருக்க வைப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்மா.